கொடூர திமுக ஆட்சிக்கு கொலைகள தலைநகரமாகும் கொங்கு மண்டலமே சாட்சி என்று நாம் தமிழர் கட்சி சீமான் விமர்சனம் செய்துள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிவகுமார் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சிவகுமார். தற்பொழுது கொடூர திமுக ஆட்சிக்கு இந்த கொலை சாட்சி என்று சீமான் விமர்சனம் செய்துள்ளார். இதுகுறித்து விவரங்களை பகிரலாம். அதாவது நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறாரு. அதுல என்ன பாத்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டம் சித்தம்பூண்டியில தோட்டத்துல வீட்டுல வசித்து வந்த மூதாட்டி சாமியாத்தால் படுகொலை செய்யப்பட்ட செய்தி மிகவும் மனவேதனை அளிக்கிறதுனும், திமுக ஆட்சியில் கொங்கு மண்டலங்களில் தோட்டத்து வீடுகளில் முதியவர்களை குறிவைத்து அடுத்தடுத்து நடைபெறும் தொடர் கொலைகள் அதிர்ச்சி என்பதை தாண்டி அன்றாட நிகழ்வாகிவிட்டதுதான் கொடூரத்தின் உச்சம்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. ஒரே இடங்கள்ல ஒரே மாதிரியான படுகொலைகள் ஒரே வகையில் தொடர்ந்து நடைபெறுகின்ற போதும் கூட தடுக்க முடியவில்லை என்பது திமுக ஆட்சியின் காவல்துறை எந்த அளவுக்கு செயலற்று போய் உள்ளது என்பதையே காட்டுகிறதுன்னு குறிப்பிட்டிருக்கிறார் அவரு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம், ஈரோடு மாவட்டம் சிவகிரி, தற்போது நாமக்கல் மாவட்டம் சித்தம்பூண்டி என கொங்கு மண்டலத்தில் தொடரும் இக்கொடூர கொலைகள் திமுக ஆட்சியில் மக்கள் பாதுகாப்பாக வாழவே முடியாத பேராபத்தான சூழல் நிலவுவதையே உறுதிப்படுத்துகிறதுன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. முதியவர்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைத்து தரப்பு மக்களும் வெளியே மட்டுமல்ல வீட்டில் கூட பாதுகாப்பாக வாழ முடியாத சூழல் நிலவுவது சட்டம் ஒழுங்கு சீரழிவின் மிக மோசமான நிலையாகும் குறிப்பிட்டிருக்கிறார் அவரு. அரசையோ காவல்துறையோ நம்பி பயனில்லைன்னு தெரிவித்ததோட திமுக ஆட்சியில் மக்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்வதை தவிர வேறு வழியில்லை எனும் கையெறும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்பதுதான் நடைமுறை உண்மையாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. மீதம் இருக்கும் ஓராண்டு ஆட்சியில் இன்னும் எத்தனை கொடூர கொலைகள், பாலியல் வன்கொடுமைகளை தமிழ்நாட்டு மக்கள் தாங்கிக் கொள்ள வேண்டுமோ என்று நினைக்கும் போதே நெஞ்சம் பதறுகிறதுன்னும், தமிழ்நாடு திமுக ஆட்சி என்றாலே இரத்த வெள்ளத்தில் மக்கள் மிதக்கும் காட்சி தான் அனைவருக்கும் நினைவுக்கு வரும் அளவுக்கு படுகொலைகள் எங்கும் தங்கு தடையின்றி தொடர்ந்து அரங்கேறுகிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. கொலைவெறி கொடூரர்களின் கூடாரமாகி போன தமிழ்நாட்டை மீட்ட மக்களின் குருதியை குடிக்கும் திமுக ஆட்சியை அகற்றி மக்களின் நலனில் அக்கறை கொண்ட நல்லாட்சி மலரச் செய்வது ஒன்றே வாய்ப்பும் தீர்வுமாகும்னு தன்னோட அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். லட்சுமி, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.